ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வாரம் நான் எபிசோட் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. அதாவது திருநாய்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஒரு சைடும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருநாய்களை ஒழிக்கணும் அப்படின்றவங்க இன்னொரு பக்கமும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் வேற லெவலில் போச்சு. அதில் நம்ம அம்மு இருக்காங்கல்ல, ஸ்ரீ நடிகை அம்மு, அவங்கள வச்சு கோபிநாத் வந்துட்டு செஞ்சான்னு தான் சொல்லணும். அது காரணம் என்னன்னா அவங்க பேசின அந்த விதங்கள் தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திருநாய்கள்லாம் குழந்தைங்க தானே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களை கடிச்சா தான் அவங்களுக்கு அந்த வழியே தெரியும். காரில் போகிற எந்த குழந்தையாவது திருநாய் கடிச்சிருக்கா, இல்லை பணக்கார வீட்டு பசங்களை ஏதாவது திருநாய் கடிச்சிருக்கா, இப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்தில் கேள்வி கேட்டாங்க. இப்போது அதை வச்சே வந்துட்டு கோபிநாத் அவர்கள் அந்த ஸ்ரீ நடிகை அம்முவை வச்சு செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லணும். ரொம்ப காரசாரமாக போயிட்டு இருந்தப்ப ரொம்ப அதிகமாக பேசியிருந்தாங்க அம்மு, அதுங்க உயிர் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உடனே கோபிநாத் என்ன பண்ணார், ஒரு 2 பாயிண்ட் எடுத்து முன்னாடி வச்சார். அதாவது உங்கள் தெருவில் இருக்க நாய்கள் எல்லாமே உங்கள் நாய்கள் மாதிரி தானே? அஃப்கோர்ஸ் ஆமாம், அது எல்லாமே எங்கள் நாய்கள் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அம்மு சொன்னாங்க. அப்போது அந்த நாய்கள் வந்துட்டு யாரையாச்சும் கடிச்சுதுன்னா அதை நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்களா அதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே பயங்கரமாக பதறிட்டாங்க அம்மு. அதை எப்படி நான் பொறுப்பேற்றுக்க முடியும், என்னாலாம் பொறுப்பேற்றுக்க முடியாது, அது கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொன்ன உடனே அரங்கமே லைட்டாக சிரிப்பலையில் மூழ்கிடுச்சு. அதாவது அவங்க தெருவில் இருக்க நாய்கள் எல்லாம் அவங்க நாய்கள் மாதிரி தானா, ஆனால் அது யாரையாச்சும் கடிச்சா அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணுமா? என்னையா இது நியாயம்? அம்மு கொஞ்சமாவது மூளையோட தான் பேசுகிறீங்களா இல்லையானே தெரியல. ஏற்கனவே இதுக்கு ஜிபி முத்துவே ஒரு பாயிண்ட் சொன்னார். உங்கள் தெருவில் இருக்க நாய்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு போயிட்டு பெருசாக ஒரு இடம் வாங்கி காம்பவுண்ட் வச்சு அதுக்குள்ளே வளங்க, பிரச்சனையே இல்லையே, அதை விட்டுட்டு தெருநாய்களை வந்துட்டு ஒழிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறது என்ன நியாயம் இருக்குது? சின்ன குழந்தைங்களை வந்துட்டு தத்தி போய் நாய் கடிச்சிருக்கு. இந்த வருஷம் மட்டுமே 23,400, இதை நான் சொல்லுங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இந்த நீயானாலும் சொல்லியிருக்காங்க, 23,400 குழந்தைகளையும் பெரியவர்களையும் வந்துட்டு திருநாய்க்களை வந்துட்டு கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டே இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது திருநாய்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டமே வந்து உட்காந்துட்டு இருக்கு. இதுங்கெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. சரி, அப்படி திருநாய்களை காப்பாற்றணும்னு நினச்சாங்கன்னா ஓகே, அதுக்கான வந்துட்டு ஒரு சரியான சட்டத்திட்டத்தை கொண்டு வரணும், அதுங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைக்கணும். அது மட்டும் இல்லாமல் தெருக்கல்ல இருக்க நாய்களை வந்துட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களும் வந்துட்டு பராமரிக்கணும். அதை விட்டுட்டு அந்த நாய்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுவும் பாருங்களேன், அம்மு சொன்னது, அதுங்களுக்கு எப்போ கோவம்னே தெரியாதான், மனுஷங்க மாதிரி தான் அதுவுமா. நம்மளே வந்துட்டு சில சமயம் நம்ம வீட்டு பசங்க கிட்ட மூஞ்ச காட்டுறோம், அடிச்சிடுறோம், அந்த மாதிரி தானேங்க அந்த நாய்களும். அதுக்கும் வந்துட்டு பசியில் இருக்குது, அதுங்களும் வந்துட்டு பாவம் என்ன செய்யும், கடிக்க செய்யுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாருங்க. நான்லாம் அந்த நீயானால உட்காந்து அம்முவை வந்துட்டு பயங்கரமாக திட்டி விட்டுருப்பேன். இதுக்கு நடுவில் படவா கோபி வேற வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, இல்லைங்க காரில் போகிற எந்த குழந்தையாவது திருநாய் கடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அது பாயிண்ட் இல்லை கோபி அப்படின்னு சொன்ன உடனே கோபிநாத் சார் செம்மையா சென்றாரு. அதுதான் பாயிண்ட்டு, அதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம், அது எப்படி நீங்கள் பாயிண்ட் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் சார் அந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமாக கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. இந்த அம்முக்கிட்டையும் படவா கோபிக்கிட்டையும் பேசும்போது வந்துட்டு கோபிநாத் சார் பயங்கரமாக டென்ஷன் ஆகி தான் பேசினார். ஸோ இந்த வாரத்துக்கான நீயானா என்ன எபிசோடு பார்த்தீங்கன்னா செம்ம எனர்ஜெட்டிக்காக செம்ம சூப்பராகவே இருக்குது. அதுவும் அம்மு அபிராமி, அவங்க பேர் அம்மு அபிராமி தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க திட்டு வாங்குறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. ஏன்னா அவங்க பேசுகிற பாயிண்ட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப வியர்டாக இருந்துச்சு, ரொம்பவே என்ன சொல்கிறது தப்பாக இருந்துச்சு. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.